மகாபாரதத்துல குருஷேத்திர போர்ல பாண்டவர்கள் தான் ஜெயிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி கௌரவர்களுக்கு முன்னாடி பாண்டவர்கள் இறந்து போனாங்களா? ஆமா, தர்மர் மட்டும் உயிரோட இருந்தாரு. மிச்ச 4 பேரு அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் 4 பேரும் இறந்து போனாங்க. என்ன கதை இது? அதத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம புதியல் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம பாத்துக்கிட்டு இருக்குது ஒரு மகாபாரத கதை. பாண்டவர்கள் குறிப்பிட்ட காலங்கள் வனவாசத்துல இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கௌரவர்களால அவங்க வனவாசத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. கடைசி ஆண்டு மட்டும் அவங்க மறைஞ்சு வாழணும். ஆனா அதுக்கு முன்னாடி 14 ஆண்டுகள் அவங்க காட்டுல தான் வாழணும். இப்போ பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் காட்டுக்கு வனவாசத்துக்காக கிளம்பி போயிட்டாங்க. இப்படியே சில ஆண்டுகள் காட்டுலயே கழிக்கிறாங்க. அப்போ அவங்க குறிப்பிட்ட ஆண்டுகள் துவைத்தவனம் அப்படின்ற வனப்பகுதியில ஒரு முனிவரோட ஆசிரமத்துல தான் தங்கி இருக்கிறாங்க. அங்கேயே சமைக்கிறாங்க, அங்கேயே சாப்பிடுறாங்க, அங்கேயே தூங்குறாங்க. இப்படி இருக்கிறப்போ அந்த முனிவர் வழக்கம் போல யாகம் பண்றதுக்காக எல்லாமே தயாரா வச்சிருந்தாரு. யாகத்துக்கு தேவையான பொருட்களையும் விறகுகளையும் அடுக்கி யாக குண்டத்துக்கு பக்கத்துல வச்சிருந்தாரு. அப்போ தீ மூட்டுறதுக்காக குறிப்பிட்ட ஒரு கட்டைய ஓரமா வச்சிருந்தாரு. அதுக்கு பக்கத்துல சில புல்லுக்கட்டுகளும் இருந்தது. அப்ப அந்த பகுதிக்கு ஒரு பெரிய கொம்புகள் கொண்ட மான் வந்துச்சு. அந்த பெரிய மான் புல்லுக்கட்டை சாப்பிடுறப்போ அதை குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கிளை போல விரிஞ்ச அதோட கொம்புகள் கட்டைய தூக்கிக்கிச்சு. மான் நகண்டு போயிடுச்சு. ஆனா தீ பத்த வைக்கிறதுக்குரிய கட்டையும் அதோட சேர்ந்து போயிடுச்சு. அந்த முனிவரால மான் பின்னாடி ஃபாலோ பண்ண முடியல. அப்போ தர்மனை கூப்பிட்டு கேக்குறாரு, தர்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? தீய பத்த வைக்கிறதுக்கான கட்டை மான் கொம்புல மாட்டிக்கிச்சு, அதுவும் தெரியாம போயிடுச்சு. எனக்கு இப்ப அந்த கட்டை வேணும், எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்ல தர்மரும் உன்னை யோசிக்காதீங்க, நாங்க கொண்டுட்டு வரோம்னு பஞ்ச பாண்டவர்களும் காட்டுக்குள்ள அந்த மானை துரத்திக்கிட்டு போறாங்க. ஆனா மான் வேகமா ஓடுது. 5 பேரும் பின்னாடியே ஓடுறாங்க. சில நேரத்துல மானோட வேகத்துக்கு சிறுத்தையாலேயோ புலியால கூட ஈடு கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ இவங்க மனிதர்கள். தர்மன் அம்போட ஓடுறான், அர்ஜுனன் வில்லோட ஓடுறான், பீமன் தன்னோட அகல காலால பாஞ்சு பாஞ்சு ஓடுறான், நகுலன் சகாதேவன் எல்லாருக்கும் துணையா ஈட்டி கம்போட பின்னாடி ஓடுறாங்க. யாராலையும் மானை பிடிக்கவே முடியல. வேகமா ஓடுறாங்க. நேரம் போனதுதான் மிச்சம். மான் எங்க போச்சுனே தெரியல. இப்ப அவங்க எல்லாருக்குமே உடம்பே களைச்சு போச்சு. பீமன் சொல்றான், இதுக்கு மேல ஓட முடியாது, கண்டிப்பா கொஞ்சமாவது தண்ணி குடிச்சாதான் நகலவே முடியும்னு சோர்ந்து போய் சொல்றான். பீமனுக்கே அப்படி இருந்தா மித்த 4 பேரோட நிலைமையை யோசித்து பாருங்க. எல்லாருமே சோர்ந்து மரத்தோட அடிவாரத்துல படுத்துட்டாங்க. தர்மன் சொல்றாரு, நகுலா மரத்துல ஏறி பாரு, எங்கேயாவது தண்ணி தெரியுதான்னு பாரு, அந்த தண்ணிய குடிச்சிட்டு அந்த பக்கத்துல எங்கேயாவது மான் இருக்கான்னு நம்ம அதுக்கப்புறம் ஓடி தேடுவோம் அப்படின்னு சொல்றாரு. நகுலன் மரத்து மேல ஏறி பாக்குறான். ஒரு அழகான ஆறு தெரிஞ்சது. அதுல சுத்தமான தண்ணீர் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சது. அதோ தெரிகிறது ஒரு ஆறு, தண்ணி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றான். அர்ஜுனனும் சகாதேவனும் சொல்றாங்க, எங்களால நடந்து வர முடியாது, போ நீ போய் தண்ணிய மோந்துட்டு வா, நீயும் குடிச்சிட்டு வா, எங்களுக்கும் மோந்துட்டு வா, நாங்க குடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நடந்து போய் திரும்ப அந்த ஆத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணிய குடிச்சிட்டு நம்ம தேடுவோம், எங்களால நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நகுலன் மட்டும் அந்த ஆறு இருக்கிற திசையை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கான். ஆறு வந்துருச்சு. சந்தோஷமா தண்ணிய பாக்குறான். அவ்வளவு தாகம். மான துரத்தி துரத்தி அவங்களால பிடிக்கவே முடியல. நல்லா யோசிக்கணும், பாண்டவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்ணீர் தாகமான்னு எல்லாருக்கும் யோசனை இருக்கலாம். பல வருஷங்கள் கழிச்சு பெரிய கௌரவ சேனையே 18 நாள் போருக்கு அப்புறம் தோற்கடிச்சவங்க பாண்டவர்கள். ஆனா ஒரு மான பிடிக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கதான் செஞ்சது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நகுலனுக்கு தண்ணிய பார்த்ததும் தேவாமிர்தமா இருந்தது. அள்ளி குடிக்க போறான். ஒரு சத்தம், இளைஞனே நில், என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டுதான் தண்ணீரை தொட வேண்டும். நகுலனை சாகர நிலைமையில இருக்கிறான். எப்படியாவது தண்ணிய குடிச்சிடணும்னு தண்ணிய மோந்து குடிச்சிடறான். அவ்வளவுதான், அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். தர்மர் யோசிச்சுட்டே இருக்காரு, என்ன நகுலனை இன்னும் காணும், போ சகாதேவா போய் நகுலன் என்ன பாத்துட்டு வா அப்படின்னு சகாதேவன் அனுப்புறான். சகாதேவன் போறான். ஆத்து பக்கம் போறான். நகுலன் மயங்கி கிடக்குறான். ஐயோ நகுலனுக்கு என்ன ஆச்சு? இந்த தண்ணீரை எடுத்து நகுலனோட மூஞ்சில தொளிப்போன்னு தண்ணீர் எடுக்க போறான். அப்பயும் ஒரு சத்தம், நீல் இளைஞனே, தண்ணீரில் கை வைத்தால் உன் உயிர் போய்விடும், உன் சகோதரனை போல அப்படின்னு சொன்னதும் சகாதேவன் யோசிக்கவே இல்ல. நீ யாரு? அங்க என் சகோதரன் மயங்கி கிடக்குறான், நான் உன் பேச்சா கேட்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னது காதுல விழாம
தண்ணீரை எடுத்ததும் அவனும் அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். அடுத்து பீமன் வர்றான். 2 பேரும் மயக்கம் அடைஞ்சு கிடக்கிறத பார்த்து அவனும் ஷாக் ஆகுறான். அப்பயும் சத்தம், நில் இளைஞனே, என் கேள்விக்கு பதில் சொல். உன் தம்பிகளை போல நீயும் மயக்கம் அடைந்து விடுவாய். அவனுக்கு எதுவுமே காதுல விழல. நேர தண்ணிக்குள்ளதான் கைய விடுறான். அடிச்சு ஸ்பார்க்ல அவனும் மயங்கி கீழே விழுந்துடுறான். தர்மர் சொல்றாரு, அர்ஜுனா, எனக்கு ஏதோ பிரச்சனை நடப்பது போல் உள்ளது. நீயே சென்று வா, என்னவென்று பார்த்து வா. நான் மான் வருகிறதா என்று இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். செல் அப்படின்னு அர்ஜுனன் அனுப்பிடுறாரு. அர்ஜுனன் தான் வில்லம்பெல்லாம் வச்சிருக்கான்ல, என்ன நடந்துச்சுன்னு பாப்போன்னு போறான். பார்த்தா பீமன், நகுலன், சகாதேவன் 3 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட செத்து போயிட்டாங்க. அர்ஜுனன் கத்துறான், யார் இங்கே? என் சகோதரர்களை கொன்றது யார் அப்படின்னோனே ஒரு உருவம் வந்துச்சு. நான் தான் எச்சன். இது விஷ தீர்த்தம் நிறைந்த ஆறு. கேள்விகளுக்கு பதில் சொன்னால் மட்டுமே நீங்கள் உயிர் வாழ முடியும். உனக்கு உயிர் வேண்டும் என்றால் தண்ணீர் குடிப்பதற்கு முன்பு என் கேள்விகளுக்கு பதில் சொல். இல்லை என்றால் உன் சகோதரர்களை போல நீயும் செத்து விடுவாய் அப்படின்னு அந்த தண்ணிக்குள்ள இருந்து வந்தவே சொல்றான். அர்ஜுனனுக்கு வந்ததே கோவம். உன்னாலேயா என்னோட சகோதரர்கள் செத்து போனாங்கன்னு வில்லுல அம்ப சொருகுறான். குறி வச்சு அவனை தாக்க போறான். அந்த தண்ணிக்குள்ள இருந்து வந்தவன் மறைஞ்சு போயிட்டான். அர்ஜுனன் நினைக்கிறான், இந்த தண்ணியில தான் ஏதோ இருக்கு. மறுபடியும் தண்ணியில கை வச்சு சகோதரர்களை எழுப்புறதுக்காக போறான். ஆனா தண்ணியில கை வச்சதோ அவனும் அயங்கையே மூர்ஜையாகி கிட்டத்தட்ட இறந்து போயிடுறான். இப்ப 4 சகோதரர்களும் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. தர்மர் தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ நம்ம கண்டிப்பா போகணும். தர்மரும் தாகத்தோட இருக்கிறாரு. உடம்புல நடக்கிறதுக்கும் தெம்பில்ல. அப்படியே நடந்து வராரு. ஆறு தெரியுது. ஆனா பக்கத்திலேயே 4 சகோதரர்களும் மூர்ஜையாகி கிடக்கிறத பாக்குறாரு. ஐயோ ஐயோன்னு ஓடி வராரு. சகோதரர்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி வீழ்ந்து கிடக்குறீங்க? நகுலா, சகாதேவா, அர்ஜுனா, பீமா, எந்திரிங்க அப்படின்னு எழுப்புறாரு. யாருமே எந்திரிக்கிற. தண்ணி குடிக்க வந்தவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை தாகத்திலேயே இறந்துட்டாங்களா? அங்க குடிசையில முனிவர் காத்திருக்கிறாரு. திரௌபதி தனியா இருக்கா. நாம இப்ப என்ன பண்றது? சரி, தண்ணீரை குடிப்போம், அப்புறம் என்னன்னு யோசிப்போன்னு உடம்பு முடியாத நிலைமையில அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்காக தர்மர் ஆத்து பக்கத்துல போறாரு. அப்போ ஒரு சத்தம், தர்மா நில், என் கேள்விகளுக்கு பதில் சொல். இல்லையெனில் 4 வரை போல் நீயும் மரணிப்பாய் அப்படின்னு சத்தம் கேக்குது. தர்மர் யோசிக்கிறாரு. இந்த 4 பேரும் பண்ண மாதிரி தர்மர் அவசரப்படல. வணக்கம், நீங்கள் யார் அப்படின்னோனே தண்ணிக்குள்ள இருந்து சாமி மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவர் சொல்றாரு, நான் தான் எச்சன், இந்த குலத்தை பாதுகாப்பவன். என் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான் நீ தண்ணிய குடிக்க முடியும். இது ஒரு மாய வனம். உனக்கு தாகத்தை ஏற்படுத்தி உன்னைய சோதிக்கும். அந்த சோதனைக்கு தான் இந்த 5 பேர் ஆளாகி இருக்கீங்க. 4 பேர் இறந்துட்டாங்க. உனக்கு உயிர் வேணும், தண்ணி வேணும்னா என் கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும் அப்படின்னு அந்த எச்சன் சொல்றான். தர்மர் சொல்றாரு, என் உயிரை விட பெரியது என்னுடைய சகோதரர்கள் தான். அவங்கதான் எனக்கு வேணும்னு தர்மர் சொல்றாரு. சரி தர்மா, உனக்காக ஒரே ஒரு சகோதரனை மட்டும் தரேன். என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றியா அப்படின்னு எச்சன் கேக்குறான். தர்மரும் ஒத்துக்கிறாரு. சரி, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு. ஒரு சின்ன வித்தியாசம். எச்சன் சொன்ன கேள்விய நான் முதல்ல கேட்பேன். உங்களோட பதில் என்னவா இருக்கும்னு நீங்க 2 செகண்ட் 3 செகண்ட் யோசிங்க. அதுக்கப்புறம் தர்மர் சொன்ன பதில நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போன்ற கருத்தையும் நான் அந்த இடத்துல பதிவிடுறேன். இந்த கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எச்சன் கேட்ட முதல் கேள்வி, சூரியனை உதிக்க வைப்பது எது? தர்மருடைய பதில், பிரம்மம். அதத்தான் நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட காலம் வர்றப்போ, குறிப்பிட்ட நேரம் வர்றப்போ சூரியன் சுழற்சி மாறும். அதில் தான் பகல் இரவு வருது. அதத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. மனிதனுக்கு மிகப்பெரிய துணை எது? தர்மரோட பதில், தைரியம். நம்மளா இருந்தா பணம், செல்வம், மனைவி, மக்கள், வீடு, சொத்துன்னு சொல்லிருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாட்டினா கூட தைரியம் மட்டும்தான் நம்ம கூட கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அடுத்த கேள்வி, பூமியை விட கனமானது எது? தர்மரின் பதில், பூமியை தாங்கும் பூமாதேவி. வானத்தை விட பெரியது எது? தர்மரின் பதில், தந்தை. ஏன்னா அப்பாவோட சொல்லுல அனுபவமும் இருக்கும், அறிவும் இருக்கும், அன்பும் இருக்கும். அப்பா சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் எச்சரிக்கையும் பாசமும் ஒரு அறிவுறுத்தலும் இருக்கும். அவங்க சொல் பேச்சு நம்ம கேட்டாலே நம்ம எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வானத்தை விட பெருசு தந்தையும் தந்தையோட சொல்லும். அதான் ஔவையார் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு பாடியிருக்காங்க போல. அடுத்த கேள்வி, காற்றை விட வேகமானது எது? தர்மரின் பதில், மனிதனின் மனம். இந்த கேள்வியை கேட்டப்போ நமக்கு தோணுது நேரமா இருக்கலாம், வேகமான புயலா இருக்கலாம், ஒளியா இருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா உண்மையிலேயே மனித மனம்ன்றது சரியான விடைதான்.
ஒரு பெண் ஒரு கடையில ஒரு ஆடைய பாத்துக்கிட்டு இருக்கப்பவே இன்னொரு ஆடைய இன்னொரு நாளைக்கு வாங்கிடலான்றது மனசுல தோணும். அடுத்த கேள்வி, புல்லை விட எது வேகமாக வளரும்? தர்மனின் பதில் கவலை. வளர்ச்சின்றப்போ அறிவு வளரலாம், அழகு வளரலாம், செல்வம் உயரலாம். புல்லுன்றது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தா கூட அதோட வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதை விட வேகமான்றப்போ ஒரு கவலை ஒரு மனுஷனை தொத்துக்குச்சுன்னா அது சார்ந்த மற்ற கவலைகளும் மற்ற சோகங்களும் மற்ற பழைய மோசமான நினைவுகளும் அதிகரிச்சுக்கிட்டே போய் அந்த கவலையோட கனம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதனாலதான் அதோட வேகம் வீரியமா உயர்ந்துகிட்டே போகும். அடுத்த கேள்வி, சாக போகிறவனுக்கு இருக்கும் தருவாயில் இருக்கும் ஒருவனுக்கு எது துணை? தர்மரின் பதில் அவன் செய்த தர்மம். 1 மணி நேரத்திலயோ 2 மணி நேரத்திலயோ இறந்துருவாங்க, இல்ல ஒரு வாரத்திலயோ இறந்துருவாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே துணையா இருக்கிறது அவங்களோட உறவினர்களோ குழந்தைகளோ, முக்கியமா கணவனோ மனைவியோ மருத்துவரோ செவிலியர்களோ தான். ஆனா அவங்க கூட இருக்கணும்னா நம்மளும் 4 நல்லது செஞ்சிருந்தா தானே கூட இருப்பாங்க. அதுதான் அவங்க செஞ்ச தர்மம்னு தர்மர் பதில் சொல்லியிருக்கிறாரு போல. அடுத்த கேள்வி, செல்வத்திலேயே மிக பெரிய செல்வம் எது? தர்மரின் பதில் மன நிறைவு. ஏன்னா ஒருத்தருக்கு போதும் போதுன்ற லெவலுக்கு செல்வத்தை கொடுத்தாலும் அவங்களோட மன நிறைவுன்னு இருக்குது. இந்த கார் வாங்கிட்டு அடுத்து அந்த கார் வாங்கணும், இந்த அளவுக்கு வீடு இருக்கு அடுத்து ஒரு மாடி வீடு, இந்த வீட்டை விட வேற வாடகை வீட்டுக்கு போகணும், இந்த ஸ்கூலை விட அடுத்த வேற நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை விட அடுத்து நல்ல ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசைகளும் எண்ணங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே நம்மளோட செல்வங்களோட அளவுகளும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒவ்வொருத்தரோட மிகப்பெரிய செல்வம்ன்றது அவங்களோட மன நிறைவை பொறுத்தது தான். அவங்களோட மனம் நிறைவு அடைஞ்சாலே அதுதான் மிகப்பெரிய செல்வம். இதை தர்மர் எவ்வளவு டெக்னிக்கா பதில் சொல்லியிருக்கிறாரு. யக்ஷனின் கேள்வி, ஒருவன் புத்திசாலியாக என்ன செய்ய வேண்டும்? தர்மரின் பதில் சான்றோரோடு நட்பு பாராட்ட வேண்டும். ஒருவன் புத்திசாலியா இருக்கணும்னா நிறைய படிக்கலாம், நிறைய ஊரா போலாம், நூலகங்கள் பார்க்கலாம். ஆனா உண்மையிலேயே கூட இருக்கிற ஒரு ஆள் மிகப்பெரிய அறிவு சார்ந்த சான்றோரா இருந்தா மட்டும்தான் அவனுக்கு அறிவை பெருக்கணும்னு தோணும், அந்த அறிவை எப்படி பயன்படுத்தணும்னு தோணும். அதனாலதான் புத்திசாலியா இருக்கணும்னா அறிவு சார்ந்த சான்றோர்களை கூட வச்சுக்கணும்னு தர்மர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த யக்ஷனின் கேள்வி, எது அமிர்தம்? தர்மரின் பதில் பசுவின் பால். சில புத்தகங்கள்ல பால்னு மட்டும் இருக்கு, ஏன்னா எந்த கலப்படமும் இல்லாம ஒரு உயிருக்காக வர உயர்ந்த பொருள் தான் அந்த பால். யக்ஷனின் அடுத்த கேள்வி, எது விஷம்? தர்மரின் பதில் இலவசமாகவோ பிச்சையாகவோ கொடுக்கப்படும் பொருள். உண்மைதாங்க, கடன் கொடுத்தவங்களோ இல்ல நமக்கு இதை சும்மா வச்சுக்கோங்கன்னு கொடுத்தவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்மளை பத்தி கண்டிப்பா புறம் பேசுவாங்க, நம்மளை சாடிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை ரொம்ப மட்டமா தான் நினைப்பாங்க. அதனாலதான் தேர்தலில் கூட இலவசமா எதையுமே வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படி ஒன்ன வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோன்னு அர்த்தம். அடுத்த யக்ஷனின் கேள்வி, வெற்றி கொள்ள முடியாத நம்முடைய எதிரி யார்? தர்மரின் பதில் கோபம். ஏன்னா நம்மள முந்திக்கிட்டு மூக்குக்கு மேல கோபம் வரும். இந்த பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். உணர்ச்சி வசப்படுதலுக்கு முக்கிய ஆதாரமே அந்த கோபம் தான். யக்ஷனின் கேள்வி, ஒருவன் நிம்மதியாக இருக்க எதை துறக்க வேண்டும்? தர்மரின் பதில் காம ஆசைகளை துறக்க வேண்டும். நம்மளா இருந்தா பேராசையை துறக்கணும், பொறாமையை துறக்கணும், எதுவுமே வேண்டாம், மற்றவங்க நல்லா இருக்க கூடாதுன்ற தீய எண்ணங்களை விட்டுறணும், இப்படிதான் நமக்கு தோணிருக்கும். இந்த காம எண்ணங்களை விடணும்ன்றது தர்மரோட பதில். ஏன்னா அதனாலதான் ராவணனும் இறந்து போனா. இந்த காம ஆசையாலதான் சூர்பனகைக்கு மூக்கு வெட்டப்பட்டுச்சு. யக்ஷனின் அடுத்த கேள்வி, உலகத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் எது? தர்மரின் பதில் தினம் தினம் பல்லாயிரக்கணக்கானோர் இறப்பதை கண்டும் இறப்பு நிரந்தரம் என்று தெரியாமல் நம்முடைய வாழும் வாழ்க்கைக்காக ஏதேதோ தவறுகள் செய்கின்றார்களே, அவர்களை பார்ப்பதுதான் ஆச்சரியம். இது தர்மரோட பதில். நம்மளோட ஆச்சரியம்ன்றது, எப்படிடா இவங்க இவ்வளவு பணக்காரங்களா இருக்கிறாங்க, எப்படி இந்த உலகத்துல உயிரினங்கள் பிறக்குது, எதில் முதல் ஆரம்பமா இருக்கும், எப்படி இந்த நீர்நிலைகள் பெரிய பெரிய மலைகள் எல்லாம் தோன்றிருக்கும், ஒரு நாய்க்கோ ஒரு தேனிக்கு கூட யார் செயல்பாடுகளை எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா, இதுதான் ஆச்சரியமா இருந்திருக்கும். ஆனா தர்மர்
ஒரு சிறந்த நீதிமானாக இருந்ததாலதான் மரணம்தான் எல்லாத்தோட முடிவும் தெரிஞ்சு சிறந்த பதில சொல்லிருக்கிறாரு. யக்ஷனோட அடுத்த கேள்வி, யார் நல்ல சுகவாசி? தர்மரின் பதில், மனைவி கையால் சொந்த வீட்டில் உணவு உண்பவன். ஒரு 60 வயசு 70 வயசுக்காரங்கிட்ட கேட்டாதான் இந்த பதில சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஆண்ட அனுபவிச்சதுக்கு அப்புறம் மனைவியோட துணையோ கணவனோட துணையோ தேவைப்படும். இருக்கிற வீடு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, பேசுறதுக்கு ஒரு துணை அப்பதான் தேவைப்படும். நடுத்தர வயதில் இருக்கிறவங்கள கேட்டோம்னா சுகவாசின்றதுப்போ பெரிய வீடு, பெரிய காரு, நல்ல சாப்பாடு, ஆடம்பரமான வாழ்க்கை இதுதான் தெரியும். மருத்துவமனையில இல்லாம வீட்டில் இருக்கிறவன் நோய் இல்லாம இருப்பான். மனைவி கையால சாப்பிட்றவன் சந்தோஷமா இருப்பான். இதைத்தான் தர்மர் சொல்லியிருக்கிறாரு. யட்சனின் கேள்வி, உலகத்திலேயே தனியாக சுற்றி வருபவன் யார்? தர்மரின் பதில், சூரியன். ஏன்னா தனியா சுத்துறாங்கன்னா ஒரு துறவியோ ஒரு முனிவரோ ஒரு பிச்சைக்காரனோ தனியா சுத்தி வருவான். ஆனா அவனை சார்ந்து நிறைய பேர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அத்தனை அண்டவெளிக்கும் பொதுவானது ஒரு சூரியன். எல்லா கிரகணத்துக்கும் காட்சி கொடுக்கறது சூரியன். அதனால தர்மர் சொன்ன பதில் யோசித்து பார்த்தா சரியாதான் இருக்கு. யட்சனின் கேள்வி, விதைப்பதற்கு எது தேவை? தர்மரின் பதில், நல்ல விதை. சரியான பதிலுங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? யோசிச்சிருந்தாலும் விதைன்னு சொல்லியிருப்போம். முதல்ல நல்ல மண்ணு வேணும், நல்ல தண்ணி வேணும், நல்ல மழை வேணும், வெயில் வேணும். ஆனா எல்லாத்துக்கும் நல்ல விதை வேணும். யட்சனின் கேள்வி, எது தவம்? தர்மரின் பதில், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இருந்தாலும், சுற்றி எதிரிகளோ நண்பர்களோ உறவினர்களோ பகைவர்களோ இருந்தாலும் நடுநிலை தவறாது தர்மத்தை அறத்தை கடைபிடிக்கிறாரோ அவரே தவம் செய்தவர். உண்மையிலேயே தவம்னா ஒரு காட்டுக்குள்ள போகணும், பேசாம இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும், துறவி மாதிரி இருக்கணும், சாமியை கும்பிட்டுட்டே இருக்கணும், எதையும் அனுபவிக்காம இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. நம்ம கெட்டு போறதுக்கோ தீங்கு செய்யறதுக்கோ தவறான வழியில போறதுக்கோ ஒரு பாதை இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இதுதான் நல்லது, இதுதான் தர்மம், இதுதான் சரின்னு தெரிஞ்சு நல்ல பாதையில தர்ம வழியில பயணிக்கிறது தான் உண்மையான தவம். அப்படி பார்த்தா மனசு அடக்கிறவங்க எல்லாருமே தவம் செஞ்சவங்களுக்கு சமமானவங்க தான். யக்ஷன் இதே மாதிரி இன்னும் சில கேள்விகளை கேட்க தர்மர் அதுக்கு சரியா பதில் சொல்றாரு. நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் தர்மா நீ அருமையா பதில் சொல்லிட்ட, அதனால நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு சகோதரனை எழுப்பி தரேன். ஆனா யாராவது ஒரே ஒரு சகோதரனை தான் எழுப்ப முடியும். யட்சன் கேட்கும் கடைசி கேள்வி, தர்மா உனக்கு எந்த சகோதரன் வேணும்? அவன் எந்த சகோதரனை சொல்லியிருப்பான்னு யோசிங்க. தர்மர் சொன்ன பதில், நகுலன் வேணும். யட்சனே ஆச்சரியப்பட்டு போனாரு. தர்மா, உங்க 5 பேர்ல ரொம்ப பலம் வாய்ந்தது பீமன், அடுத்தது வில்வித்தையில சிறந்தது அர்ஜுனன். நீ திரும்ப வனவாசம் முடிஞ்சு நாடால போகணும், திரௌபதி போட்டு வந்த சபதத்தை காப்பாத்தணும், கௌரவர்களோட போரிட நேரிடும், நாளைக்கு நீ ஆள்ற நாட்டை கூட காக்க வேண்டிய நிலைமை வரும். பெரிய சாம்ராஜ்யத்துக்கு பலம் வாய்ந்தவர்கள் கண்டிப்பா தேவை. உங்க 5 பேர்லயும் பலம் வாய்ந்தது பீமனும் அர்ஜுனன் தானே. இவங்க 2 பேர்ல தான் நீ ஒருத்தனை கேட்பன்னு நான் நினைச்சேன். நீ ஏன் நகுலனை உயிரோட கொடுன்னு கேட்கிறேன்னு யட்சன் கேட்கிறான். தர்மர் சொன்னாரு, நான் குந்தித்தாயின் புதல்வன், என் கூட பிறந்தவங்க அர்ஜுனன் பீமன். ஆனா என்னோட சிற்றனை மாந்திக்கு பிறந்தவங்க தான் நகுலன் சகாதேவன். எங்க அம்மா பேரை சொல்றதுக்கு நான் இருக்கிற மாதிரி என்னோட சிற்றனையோட பேரை சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா, அதனாலதான் நான் நகுலனை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அப்ப கூட தர்மம் காத்து நீதி நிலையோட பதில் சொன்னாரு தர்மர். இதை கேட்ட யட்சனுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன பதிலுக்காக உன் தம்பிகள் 4 பேரையும் நான் உயிரோட தரேன் தருமான்னு 4 பேரையும் உயிரோட தந்தாரு யட்சன். தர்மர் ரொம்ப நன்றி சொல்றாரு. என் சகோதரர்களை என்கிட்ட திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க வெறும் இந்த நீரை காக்குற யட்சன்னு எனக்கு தோணல, நீங்க யாருன்னு தர்மர் கேக்குறாரு. அதுக்கு அந்த யட்சனா வந்தவர் சொல்றாரு, நான் ஒரு தர்ம தேவன், நான் உன்னை சோதிக்கிறதுக்காக தான் வந்தேன், உனக்கு இப்ப நிறைய சக்திகளை தரேன், நீ இதே தர்ம நிலையோடு இருந்தேன்னா உனக்கு எந்த காலத்திலையும் உனக்கும் உன்னோட சகோதரர்களுக்கும் வெற்றி தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த தர்ம தேவனை சிலர் தர்மரோட அப்பா யம தர்மராஜா தர்மராஜன்னு கூட சொல்லுவாங்க. அவர் தான் இவரை சோதிக்கிறதுக்காக
மாறுவேடம் போட்டு வந்து கேள்வி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு கூட நிறைய புத்தகங்கள்ல சொல்லுவாங்க. இப்ப தர்மர் இன்னொன்னு கேக்குறாரு, ஐயா நாங்க உண்மையிலேயே ஒரு மானை தேடிதான் வந்தோம். ஒரு முனிவர் வீட்டுல தங்கி இருக்கோம். அவர் ஒரு கட்டையை தேடிதான் எங்களை அனுப்புனாரு. அந்த மான் எங்களுக்கு வேணும். அந்த மானை பிடிச்சாதான் தீயறிகிற கட்டைய அதோட கொம்புகள்ல இருந்து நாங்க எடுக்க முடியும் தர்மர் கேக்குறாரு. அப்போ அந்த தர்மராஜன் சொல்றாரு, அந்த மானா வந்ததே நான் தான் உங்ககிட்ட விளையாட்டு காட்டி இந்த ஆத்தங்கரை பக்கமா வர வச்சேன். அப்பதானே உங்களுக்கு தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்க இந்த ஆத்தங்கரை பக்கமா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தர்ம தேவன் அந்த முனிவரோட ஆசிரமத்துல இருந்த அந்த நெருப்பு வைக்கிற கட்டைய தர்மர் கிட்ட கொடுக்க தர்மர் அதை வாங்கிக்கிறாரு. இப்ப 5 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலேயே தர்மரை தவிர பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இந்த 4 பேரும் மறுபிறவி எடுத்துதான் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல வேற என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்க.